ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். யோசேப்பும் கூட பாருங்கள், சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கும் பொழுது அடுத்து ஒரு நாள் விடியும் பொழுது நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்பேன் என்று அவனுக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவுகாலமே இல்லை என்று நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து ஏளனமாய் நினைத்தவர்களுக்கு முன்பதாக, உங்களை சிறுமைப்படுத்தியவர்களுக்கு முன்பதாக, உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்கு முன்பதாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, எங்கெல்லாம் அவர்கள் ஆண்டவரே நொறுக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் வேதனை அனுபவித்தார்களோ, எங்கெல்லாம் சிறுமையை அனுபவித்தார்களோ, மேன்மைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.